தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று பலத்த பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகளுடன் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வை 7,99,892 மாணவ மாணவிகளும் 26,441 தனித்தேர்வர்களும் என மொத்தம் சுமார் 8.26 லட்சம் பேர் எழுத உள்ளனர். இவர்களுக்காக மாநிலம் முழுவதும் 4,221 பள்ளிகளில் தேர்வு மையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இன்று தொடங்கியுள்ள செய்முறை தேர்வுகளில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல் உள்ளிட்ட மொத்தம் 28 பாடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படுகிறது. மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சமூக இடைவெளி மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பள்ளியும் 2 அல்லது 3 கட்டங்களாக தேர்வுகளை நடத்திக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுத்துறை இயக்குநரகம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சில முக்கியமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி +2 செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கி பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் முழுமையாக முடிக்கப்பட வேண்டும் என்றும், தேர்வுகளில் எவ்வித முறைகேடும் நடக்காமல் இருக்க அந்தந்த பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பதிலாக வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் முதன்மை கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வுகள் முடிந்தவுடன் பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள் மதிப்பெண் பட்டியலை உரிய ஆவணங்களுடன் தேர்வுத்துறை அலுவலகத்தில் தலைமை ஆசிரியர்கள் ஒப்படைக்க வேண்டும். இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் விரும்பினால் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் செய்முறை தேர்வுக்கு பதிலாக அந்த பாடம் தொடர்பான கொள்குறி வகை வினாக்கள் தொடங்கிய எழுத்து தேர்வை எழுதலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. +1 அரியர் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. செய்முறை தேர்வுகள் முடிந்த கையோடு +2 மாணவர்களுக்கான பிரதான பொதுத் தேர்வுகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8, 2026 அன்று வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை தேவையான அனைத்து பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகளை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.